இந்த இந்த படம் ஒரு அடுக்குமாடி வீட்டின் கீழ்த்தளத்தை காட்டுகிறது. இங்கே பலர் இருக்கிறார்கள். இவர்கள் பல இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மிகவும் ஒற்றுமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அமர்ந்திருக்கும் மேசையில் நிறைய உணவு பண்டங்கள் இருக்கின்றன. அதை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு முதியவர் இருக்கிறார். அவர் கையில் ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகம் பற்றி அவர் படித்த அந்த புத்தகத்தில் அவர் என்ன படித்தார் என்று மற்றவர்களிடம் கூறுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அதை மற்றவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நம்ம அடுக்குமாடி வீட்டில் இருக்கும் வேறு இன மக்களுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். என் பள்ளியில் இன நல்லிணக்க நாள் என்று ஒன்று இருக்கிறது. அதில் நாம் வேறு நடவடிக்கைகள் எல்லாம் செய்வோம். அதில் என் பள்ளியில் வேறு இன நடனங்கள் எல்லாம் பார்த்தோம். அது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. மற்றும் நான் வேறு கலாச்சாரத்தை பற்றியும் அறிந்து கொண்டேன். நாம் இந்த மாதிரி மற்ற இனத்துடன் பேசும்போது மற்ற இனத்தை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நம்ம இனத்தையும் அறிந்து கொள்ளுவார்கள். ஆனால் சிலவர்கள் இன நல்லிண ரொம்ப கெட்டதாக பேசுவாங்க நம்ம இனத்தை பற்றி. அதை நம்ம பொருட்படுத்தாமல் அவர்களுடைய இனத்தை பற்றி பேசாமல் நம்ம சும்மா இருக்க வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அவர்களிடம் போய் சொல்ல வேணும், எனக்கு இது பிடிக்கல, அதனால் நீ பேசாத, எனக்கு ரொம்ப கோபமாக வருகிறதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா அவர்களுடைய மற்ற மத இனவர்களிடம் சொல்லி அவருக்கு புரிய வைக்கலாம். அவர்கள் இவர்களை போல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இவர்கள் மரியாதை என்னும் என் பள்ளி விழுமியத்தை எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். நாம் மிகவும் ஒற்றுமையாக இருந்தால் நம்மளுக்கு எதுவும் இடைஞ்சல்கள் கிடைக்காது. நம்மளுக்கு ஏதாவது தேவைப்பட்டதனால் நம் அண்டை வீட்டாளர்களிடம் கேட்கலாம். அவர்கள் நம்மளுக்கு உதவி செய்வார்கள். இப்படி செய்தால் சில மலாய்க்காரங்கள் நம் இந்தியவர்களை ஹரிராயாக்கெல்லாம் கூப்பிடுவார்கள். அதுக்கு நாம் பொருட்படுத்தாமல் நேரம் ஒதுக்கி வைத்து போக வேண்டும். அது அவர்களுக்கு நாம் செலுத்தும் மரியாதையாக இருக்கும்.